கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க ஒன்னா சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு கோர்ட்ட தான் காட்டுறாங்க. இப்ப கோர்ட்ல ஹீரோயின் நின்னுட்டு இருக்க. ஜட்ஜி என்ன கேக்குறாருன்னா, "அன்னைக்கு போயா உங்க கூட தான் இருந்தாரா? ஆக்சிடென்ட் நடந்தப்ப அவரு எங்க இருந்தாரு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "அவரு என் கூட இருந்தாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ கார் ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணதா ஒரு கேஸ் ஆயிருக்கும். அந்த கேஸ் அன்னைக்கு ஹீரோ ஆக்சுவலா கார் ஓட்டவே இல்ல. அத ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் பிரெக்னன்டா இருக்கா. இப்ப இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இவ சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொன்னா, நம்ம இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா வாழணும். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் அவங்க கையில போட்டிருக்க ரிங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு இவ பிரெக்னன்சி விஷயத்த சொல்ல வரும்போது, அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவங்க அப்பா கால் பண்ணி, "அம்மா அந்த போயாவ நான் ஏத்துக்கிட்டேன். நீ உடனே வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்ல, "அப்பா உண்மையாவா?" அப்படின்னு இவ ரொம்ப சந்தோஷமாயிடுறா. "அப்பா உன்னை ஏத்துக்கிட்டாரு. என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல அவங்க அப்பா, சித்தின்னு எல்லாருமே இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "நேத்து கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ்ல நீ சாட்சி சொல்லக்கூடாது. நீ சாட்சி சொன்னனா உன்னோட தம்பி ஜெயிலுக்கு போயிருவான். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது உன்னோட தம்பி தான். ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ஆக்சிடென்ட் பண்ணது போயா தான் சொல்லிரு. ஏன்னா அவன் நம்ம டிரைவர் வீட்டு பையன். அவன் கிட்ட பெரிய ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. அவன் ஜெயிலுக்கு போயிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது. உன்னோட தம்பி தப்பிச்சிருவான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னப்பா இப்படி பேசுறீங்க? தம்பியை காப்பாத்துறதுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்ட பணைய வைக்க சொல்றீங்களா? ஆமா, இத்தனை வருஷமும் நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்கள எதுக்காக இத்தனை வருஷம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? அதுக்கு பேரு பாசம்னா, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேல வச்சிருக்கிறது பாசம் தான். என்னால அவன விட்டு குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க சித்தி கத்தி எடுத்து ஹீரோயின் அம்மாவோட கழுத்திலேயே வச்சிடுறாங்க. "நீ மட்டும் நாளைக்கு கோர்ட்ல சாட்சிய மாத்தி சொன்னன்னா, கண்டிப்பா உங்க அம்மாவ நான் உயிரோடவே விட மாட்டேன். கொலை பண்ணி போட்டுருவேன். உனக்கு உங்க அம்மா வேணுமா? இல்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வேணுமா?" அப்படின்றத நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா. யார சூஸ் பண்றதுன்னு தெரியாம. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கோர்ட்ல ஹீரோயின் என்ன சொல்றா, "இந்த ஆக்சிடென்ட் பண்ணது போயா தான். அத நான் என்னோட கண்ணால பார்த்தேன்" அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் ஹீரோவே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப போலீஸ்காரங்க வந்து ஹீரோவ புடிச்சிட்டு இருக்க. ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு 3 வருஷம் ஜெயிலு, 5,00,000 அபதாரம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ புடிச்சிட்டு போயிட்டு இருக்க. "நான் வேணும்னு பண்ணல. என்ன மன்னிச்சிடு. கண்டிப்பா உன்ன நான் வெளிய எடுத்துருவேன்" அப்படின்னு சொல்ல, "உன்ன மாரி ஒரு நம்பிக்கை துரோகிய நான் பார்த்ததே இல்லடி. நான் உன் கூட தானே இருந்தேன் அன்னைக்கு. ஆனா நான் கொலை பண்ணேன்னு சாட்சி சொல்லிட்டேன்ல. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த ரிங்க கழட்டி வீசிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்ளோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப அப்படியே 6 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 6 வருஷத்துல நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. பணக்காரியா இருந்த ஹீரோயின் ஏழையா மாறிடுறா. அதே மாரி ஹீரோ ஜெயில்ல இருந்து வெளிய வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் எந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காளோ, அந்த கம்பெனிக்கு புது சிஇஓவா ஹீரோ தான் வரான். ஹீரோவ பார்த்த உடனே இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு, "நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் இங்க வந்ததே உன்ன பழி வாங்க தாண்டி" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த கம்பெனியோட மேனேஜர் கூப்பிட்டு, "உன்ன வேலைய விட்டு அனுப்பிச்சாச்சு. உன்ன வேலைய விட்டு தூக்க சொல்லிட்டாங்க. உனக்கு இனிமே இந்த இடத்துல வேலை இல்ல" அப்படின்னு சொல்ல, "சரி ஏன் இப்படி சொல்றீங்க? நான் அந்த கம்பெனிக்காக நெறைய உழைச்சிருக்கேன். தயவு செஞ்சு என்ன வேலைய விட்டெல்லாம் அனுப்பாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னால ஒண்ணும் முடியாது. புது பிரசிடென்ட்டோட முடிவு" அப்படின்னு அவரு சொல்ல, "சார் என்னோட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இந்த வேலை என்ன விட்டு போயிடுச்சுன்னா, என்னால அவள காப்பாத்த முடியாது. தயவு செஞ்சு என்ன அனுப்பாதீங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. "மன்னிச்சிடுமா, போயா சார் தான் உன்ன அனுப்ப சொன்னாரு" அப்படின்னு சொல்லி ஆளுங்கள கூப்பிட்டு ஹீரோயின புடிச்சு வெளிய தள்ள சொல்ல, அவங்களும் ஹீரோயின புடிச்சு வெளிய தள்ளிடுறானுங்க. இப்ப அவ வெளிய விழுகுறத ஹீரோ மேல நின்னு பாத்துட்டு தான் இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ எனக்காக என்ன பண்ணியோ, அதுக்காக நான் பழி வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உன்ன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ என்ன பழி வாங்க தானே வந்திருக்க. இதுல எங்க நல்லா தெரியுது" அப்படின்னு இவளும் இந்த பக்கம் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு போஸ்டர் தான் ஒட்டியிருக்காங்க. கிளப்புக்கு ஆளு வேணும்னு. இத பார்த்த உடனே ஹீரோயின் கிளம்பி நைட் அந்த கிளப்புக்கு தான் போயிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல உள்ள மேனேஜர் பாத்தீங்கன்னா, "இங்க பாரு வர கிளைண்ட் கிட்ட நீ ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கணும். அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, உன்ன வேலைய விட்டு நான் துரத்திருவேன்.
ஏன்னா கிளைண்டிங் எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. நீ அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுத்துட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க. நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டுங்கள தான் காட்டுறாங்க. அவனுங்க 2 பேரும் பிரைவேட் ரூம்ல உட்கார்ந்து ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு போயாவோட பர்த்டே. அவனோட பர்த்டேவ நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட இல்ல போயா, உனக்காக ஒரு ஸ்பெஷலான பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு கூட பர்த்டேவ ஜாலியா செலிப்ரேட் பண்ண அப்படின்னு இவனுங்க சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரான். இப்ப அவ உள்ள வந்து இன்னைக்கு பாட்டு பாடுறதுக்கு நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவ என்ன சொல்றான்னா, உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கலன்னா, நான் வேற ஆள வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, நில்லு. நீ எனக்காக பாட்டெல்லாம் பாட வேணாம். ட்ரிங்க்ஸ் பண்ணு. அது போதும் அப்படின்னு சொல்ல, சாரி சார், ட்ரிங்க்ஸ்னா எனக்கு அலர்ஜி அப்படின்னு இவ சொல்றா. உனக்கு அலர்ஜினா நான் என்ன பண்றது? நீ ட்ரிங்க்ஸ் பண்ணனா இதுல உள்ள காசு எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு கட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த பணம் இருந்துச்சுன்னா என்னோட பொண்ண நான் காப்பாத்த முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் லவ் பண்ணியிருக்கும்போது, ஹீரோ இவளுக்கு தெரியாம ட்ரிங்க்ஸ் குடுத்திருப்பான். டாக்டர் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்கு மேல அவங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தாங்கன்னா, உயிரே கூட போயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இனிமே ஃபியூச்சர்ல நீ ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் உன்ன பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு, இவ்ள பாத்தீங்கன்னா நெறைய ட்ரிங்க்ஸ் குடிச்சு, அந்த காசு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. இந்த காச குடுத்ததுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இவ அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு காசு மேல கால வச்சிடுறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உனக்கு காசுனா ரொம்ப முக்கியமா? 3 வருஷம் நான் எந்த அளவுக்கு ஜெயில்ல கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. அந்த கஷ்டத்துல இது பாதி அளவு கூட இருக்காது. இன்னும் போக போக உனக்கு நெறைய இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. காசுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டேப்லெட் எடுத்து போட்டுட்டு இருக்கா. இவள் டேப்லெட் போடும்போது அவ பொண்ணோட வாய்ஸ் தான் கேக்குது. "அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. நான் இங்கேயே செத்துருவேனா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு எதுவும் ஆகாதும்மா. நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குட்டி பொண்ண கூட்டிட்டு ரோட்டுக்கு தான் வரா. இப்ப அவ அங்க போயிட்டு இருக்க காருங்கள நிப்பாட்டி, "சார் ஹாஸ்பிட்டல் போணும் ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹீரோவோட காருமே அவள கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ அவள பார்க்கவே இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிடல் தான் காட்டுறாங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, "சீக்கிரமே சர்ஜரி பண்றது தான் நல்லது. பணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ட பாரு. நீ ஏன் இந்த பொண்ணோட அப்பா கிட்ட இந்த பொண்ண பத்தி சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "இல்ல, அவன் இப்ப திரும்பி வந்திருக்கதே என்ன பழி வாங்குறதுக்காக தான். என்ன பழி வாங்குறேன்ற பேர்ல என் பொண்ண ஏதாவது பண்ணிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆல்ரெடி அவளுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க டாக்டர். நான் சீக்கிரமாவே பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "டாக்டர் இவள வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் பயமா இருக்கு. ஏன்னா இவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இவ இங்கேயே இருக்கட்டும். இங்கேயே வச்சு இவள பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, டாக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த குட்டி பாப்பா கண்ண முழிச்சுது. கண்ண முழிச்சு ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கு. "அம்மா ஏம்மா ஒரு மாரி டல்லா இருக்கீங்க? நீங்க ஒரு ஸ்டெப் ஃபாதர கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. நானும் சந்தோஷமா இருப்பேன்" அப்படின்னு சொல்ல, "ஸ்டெப் ஃபாதர் ஒண்ணு நல்ல விதமா நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாதுல்லம்மா. நான் உன் கூட சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு நீயே போதும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க டிவில ஹீரோவ பத்தி தான் பேசுறாங்க. ஹீரோக்கும் ஜூ குடும்பத்தோட பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்குன்னு. இத கேள்விப்பட்ட உடனே ஹீரோயினோட கண்ணே கலங்கி போயிருது. "அம்மா என்னாச்சு? உங்க கண்ணு சிவந்து போச்சு" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்லம்மா, நீ ரெஸ்ட் எடு. நான் வந்துடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் தனியா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட குழந்தை வேகமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ மேல இடிச்சிருது. "சாரி அங்கிள், நான் வேணும்னு இடிக்கல. எதுவும் தெரியாம இடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ ஏம்மா தனியா வந்திருக்க? உன்னோட பேரண்ட்ஸ் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பேரண்ட்ஸா? எனக்கு அப்பா கிடையாது. அம்மா மட்டும் தான். அம்மா என்ன காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உங்க அப்பாக்கு என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "எங்க அப்பா சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிட்டாராம். எங்க அப்பாவ இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? எங்க அம்மா எப்பவுமே எங்க அப்பாவ பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவே உங்க அப்பா குடுத்து வச்சவரு. அதனால தான் இப்படி லவ்வபிளான பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீங்க கூட பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எங்க அம்மா கூட பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க தெரியுமா? உங்களோட ஃபோன் நம்பர் குடுங்க. அடுத்த தடவ எங்க அம்மாவ மீட் பண்ண வைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு வான்னு சொல்றான். "பேப்பர் பென்லாம் வேணாம் அங்கிள். நான் என்னோட அப்பா மாரி ஒன் டைம் சொன்னாலே புரிஞ்சுக்குவேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த பொண்ணோட காதுல ஃபோன் நம்பர சொல்ல, அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அங்கிள பார்த்தா ரொம்ப பிஸியா இருக்கிற மாரி இருக்கு. நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி பொண்ணு வேகமா ஓடி போக, இந்த பக்கம் ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல குழந்தைய காணோம். இவ எங்க போயிட்டா அப்படின்னு ஹீரோயின் பயந்து போய் தேடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குட்டி பாப்பா தான் வரா. "அம்மா சாரி, அங்கிள் கூட பேசிட்டு இருந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, "இந்த மாரி நீ ரூம விட்டெல்லாம் வெளிய போக்கூடாதும்மா. இங்கேயே இருக்கணும். அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது.
கிளப்புக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க "நீ தான் வேணும்னு கேட்குறாங்க. சீக்கிரம் கிளம்பி வா" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹிரண் பார்த்தீங்கன்னா, "அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் திரும்ப வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு கிளப்ப தான் காட்டுறாங்க. ஹீரோவும், ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப அவனுங்க எல்லாரும் ஹிரன பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோவோட பார்ட்னர் செங் என்ன சொல்றான்னா, "அந்த பொண்ண பத்தி உனக்கு தெரியாதே. அந்த பொண்ண அவங்க குடும்பத்துல இருந்தே வெளிய துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா. நீ அவள பழி வாங்கணும்லாம் அவசியமே இல்ல. சொல்லப்போனா ஒரு மோசமான வாழ்க்கைய தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ண எனக்கு கட்டி வைக்கிறதா கேட்டாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவள மாரி ஒரு பொண்ண யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஏன் தெரியுமா? அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட்டா இருந்தா அப்படின்னு ஹிரன பத்தி சொல்ல வரும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹிரன் தான் வரான். இப்ப அவள பார்த்தோனே இவன் வாய மூடிட்டு இருக்க. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.